அவங்க வீட்டுல நடந்த சம்பவத்தை நம்மோடு மொத்த சொன்னாங்க. முடி இதெல்லாம் வந்து விழுவும். அப்புறம் கூடவே அண்ணன் கூட வந்து ஒரு மலாய் மோகினி, இது மலாயில மேபி இருக்குன்னு ஒரு வேற பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்றத வாய்ப்பு வரும்போது நம்ம அலசி ஆராய்வோம். ஸ்கூல்ல என்னமோ நடந்துச்சுன்னு சொன்னீங்களே, ஹிஸ்டீரியா அப்படி இப்படின்னு, என்ன சொல்லுங்க கிஷ்? நாங்க நார்மலா கிளாஸ்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு வந்து கத்துற சத்தம் கேட்கும். இது வந்து ஒரு மலே தான். அவங்க வந்து ஆக்சுவலி ஃபேமிலிக்கே இருக்குன்னு சொல்லிப்பாங்க அங்க. ஏன்னா அங்கதான் வந்து அவங்க அண்ணனும் படிக்கிறாங்க, தம்பியும் படிச்சாங்க, அவங்களுக்கும் வரும். அவங்க கத்தி வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வேற வேற ஆளுக்கும் வரும். ஒரு கிளாஸே அப்படியே ஸ்கூல்லே வந்து சுத்தி சுத்தி ஓடுவாங்க எல்லாரும். அப்போ நாங்க வெளியே போய் பாக்குறப்ப அவங்க ஸ்பைடர்மேன் மாதிரி அந்த ஜன்னல் கிட்ட ஏறிக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ் எல்லாம் கையில குத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் அங்க உள்ள உஸ்தாத் வந்து அங்க உஸ்தாத் வந்து அப்படியே பிடிச்சி ஏதோ அவங்க மந்திரம் சொன்னோடனே ஓகே ஆயிட்டாங்க. அகைன் திரும்பவும் நடந்துச்சு. அவங்க அது 2வது மாடியில உள்ள டாய்லெட் போனா மட்டுமே அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிரும். அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் அமைதியா ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் திரும்பி அங்க பாக்க சொன்னாங்க. பார்த்தா அவங்க 2வது மாடியில இருந்து குதிக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து சைன் காட்டினாங்க, எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஹிஸ்டரியை பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்படி சொல்றாங்க, எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்ட்டு. அங்கிருந்து குதிக்கிறதுக்கு இது பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள லைக் அங்க இருந்து போங்க எப்பயுமே நிப்பாங்க. அப்படி வந்து பிடிச்சாச்சு. அப்ப அந்த டைமிங் அவங்களுக்கு ஒன்னும் ஆகல. அகெயின் மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஹிஸ்டரியை பிடிச்சிச்சு. இந்த டைமிங் வந்து அவங்க குச்சிட்டாங்க, அவங்களுக்கு கால் உடைஞ்சிருச்சு. அதனால 2வது மாடியில இருந்தே குச்சிட்டாங்க. 2வது மாடியில இருந்து குச்சிட்டாங்க. கரெக்டா அந்த லாங்காங் போகல அங்க கால் விழுந்து அடிபட்டு கால் வந்து உடைஞ்சிருச்சு. எனக்கு வந்து ஃபீல் ஆகும் எப்பயுமே, லைக் ஏதோ பேட் வைப்ஸ் இருக்கு, நான் ஏதோ ஃபாலோ பண்ற மாதிரி. நானும் அந்த அதே சேம் ஃப்ளோர்ல தான் எனக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த டாய்லெட் தான் போகணும். ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்கும், ஏதோ ஒன்று பாக்குற மாதிரி. எனக்கு எப்பயும் மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பேன், எதா இருந்தாலும் பார்க்க கூடாது அப்படின்ட்டு. இதனாலே வந்து யாரு கேர்ள்ஸ் டாய்லெட் போறது அப்படின்னா 2 பேர் தான் போகணும் அப்படி சொல்லிடுவாங்க கூட ஆளு. சோ அங்க நான் எதுவும் பார்த்தது இல்ல, பட் ஃபீல் பண்ணிருக்கேன், யாரோ பாக்குற மாதிரி, என்னமோ இருக்கிற மாதிரி. சேம் டைமிங் அண்ணனுக்கு அகைன் திரும்பி ஒண்ணு நடந்துச்சு. என்ன ஆச்சு அண்ணனுக்கு? அண்ணனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ். அவங்க 2 பேர் தான் வந்து ஒரு இடத்துல தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆக்சுவலி அந்த வீடை வந்து அவங்க அந்த இடத்துக்கு போயிருந்துருக்க கூடாது, திறக்க கூடாது. ஒன்னு திறந்து அவங்கள கச்சோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அபேண்டன் ஹவுஸ் அந்த மாதிரி ஏதோ போயிட்டாங்களா, இல்ல என்ன மாதிரி எடுத்து போனாங்க? அந்த இடத்து பேரை மென்ஷன் பண்ண விரும்பல, பட் அது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட். ஆக்சுவலி இதே பிளேஸ வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி உங்ககிட்ட ஸ்டோரி சொன்னதை நான் கேட்டிருக்கேன். ஏதோ சைனீஸ் ஆன்ட்டி வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லியிருந்திருக்காங்க. அது வரைக்கும் அதே அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து இங்க வந்து ஒரு கேர்ள் இருந்திருக்கு அந்த ரூம்ல. அங்கே இருந்து இறந்து போயிட்டாங்களா அது தெரியல. ஆனா கேர்ள்ல அந்த அண்ணனோட ஃப்ரெண்டை பிடிச்சி போய் அண்ணன் ஃப்ரெண்டு கூட இருந்துக்கிட்டாங்க. ஸோ எங்க அண்ணன் தான் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும், நீ தான் வந்து எங்க சேர்றதை தடுக்கிற அப்படி சொல்லிட்டு அந்த அண்ணன் உடம்புல ஏறிக்கிட்டு, அண்ணன் ஃப்ரெண்டோட உடம்புல ஏறிக்கிட்டு தூங்குறப்ப ஏறி அண்ணன் மேல உட்காந்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அண்ணன் எப்பயுமே ஒரு தாயத்து போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹாட் ஆயிருச்சு. ஹாட் ஆகி அண்ணன் எந்திரிச்சு தள்ளி விட்டோடனே கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்களாம். தென் அகெயின் நாங்க சாமி பார்த்து எடுக்கிறப்பதான் சொன்னாங்க, இந்த மாதிரி அது கூடவே இருந்திருக்கு நினைச்சிருக்கு, நீ வந்து தடுக்க வந்ததுனாலதான் நீ அந்த தாயத்து இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப தடுங்கலா இருந்திருக்கு, அதான் உன்னை கொலை பண்ண பார்த்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க சேம் பர்சன் தான் சாமி பார்த்தது. ஸோ அவங்க எல்லாம் ஓகே வாக்கிட்டாங்க. அண்ணனுக்கு சுத்தி சுத்தி பெண் ஆத்மாவா வந்து பல ரூபத்துல வந்து அட்டாக் பண்ண பார்த்திருக்கு. ஆமா, அதை விட நான் சேவ வீட்டுல இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். லைக் என்னால தூங்க முடியாது, ஏதோ சென்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு ஏதோ சென்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ராத்திரிலும் தூங்க முடியாது. இது வந்து ஒரு 18 years old 19 years old இருக்கிறப்ப அப்ப நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு எங்கேயாச்சும் போறப்ப, திடீர்னு ரோட்ல போறப்ப கை காட்டி ஹாய் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த போச்சவங்க இருக்குல்ல, அது வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பார்த்தா அந்த பர்சன் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அதிகமா பார்ப்போம். ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி எபிலிட்டிஸ் வந்து அண்ணனுக்கும் இருக்கு, எங்க அக்காவுக்கும் இருக்கு. இப்ப நான் இருக்கிற பக்கத்து வீட்லயே வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அது உங்களை சுத்தி ஏதாச்சும் இருக்கா? இப்ப இல்ல, ஏன்னா அகைன் அந்த வீட்டுல வந்துட்டு சுத்தி பாருங்க,
இல்ல இல்ல இல்ல. அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோடனே நான் அதிகமா சிவனை சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதிகமா நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பிடிக்கல. எங்க வீட்டுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ ரொம்ப அதிகமா ஹாரர் மூவிஸ் எல்லாம் பாக்குற, ஸ்டோரிஸ் கேக்குற, இதெல்லாம் கேட்க கூடாது அப்படின்ட்டாங்க. சோ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சரி கேக்குற அப்படின்னு வீட்டுல வந்து இப்படியும் சொல்லிடுவாங்க, உங்க ஸ்டோரியும் கரெக்டா சனிக்கிழமை ஆனா ரேடியோல கேட்டுருவாங்க. ஆமா. அதிகமா பண்ண ஆரம்பிச்சோடனே எனக்கு ஸ்டில் தெரியும், பட் அது ஒரு நம்பிக்கை. எதா இருந்தாலும் வந்து அப்ப பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஒரு வாட்டி நாங்க மலாக்கா போயிருந்தோம். மலாக்கால ஒரு ஹோட்டல் என்ன நடந்துச்சு அப்படின்றது பாட்டுக்கு பிறகு பேசும்.